ஹாய், வெல்கம் டு டேஸ்டிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் தாளிச்ச தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீன்ஸை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தொண்டு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். பீன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டேன் பொடி பொடியாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு 4-5 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். முட்டைக்கோசையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நீளமாக கட் பண்ணிங்கன்னா தோசை ஊற்றும் போது நல்லா வராது. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், அதனோட காரத்தை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம். இப்போது பீன்ஸையும் முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வெஜிடபிள்ஸ் உங்களோட ஆப்ஷன். ஈவன் நீங்கள் இதில் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் தோசை. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தோசை மாவுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இடையிடையே மூடி வச்சு வேக வைங்க. காரத்துக்காக மிளகாத்தூளும் கலருக்காக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கேரட் சேர்த்திக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் தோசை ஊற்றும் போது நல்லா வரும். இது நார்மல் தோசை மாதிரி ரொம்ப பெருசாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி நார்மல் சைஸ் ஊற்றிக்கோங்க. இதை ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு வெஜிடபிளையும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுப்பாங்க. இதுக்கு சட்னி தேவையில்லை. சும்மா தோசையே சூப்பராக இருக்கும். ஹெல்தியான வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.